ஆரம்பிக்கலாமா? டே 1ல் என்னோடய வெயிட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி என்னோடய வெயிட் வந்து 82.5 கேஜிஸ் இருக்கிறேன். நீங்கள் எல்லாருமே உங்களோட வெயிட் வந்து செக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள், இல்லை டிஎம் பண்ணுங்கள். மார்னிங் வந்து ஃபஸ்ட்டு வந்து நைட்டு ஊற வச்ச பாதாமும் அது கூட வந்துட்டு கருப்பு திராட்சையும் வந்து எடுத்துக்கிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்லாம் கிடையாது, 12 மணிக்கு தான் வந்து சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டேன் அப்படின்னா, வேக வச்ச பச்சை பயிறு, அது கூட வந்து கொஞ்சமாக மாதுளப்பழம், பாதி கொய்யாப்பழம், 2 சக்கரவள்ளி கிழங்கு வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு பீஸ் தான் வந்து எடுத்துக்கிட்டேன். வேக வச்ச நெல்லிக்காய் வந்து எடுத்துக்கிட்டேன். நேற்று வரைக்கும் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிடலை, பட் இன்றைக்கி வந்துட்டு 12 மணிக்காவது சாப்பிட்ருக்கேன். இதுவே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான். லாஸ்ட் 1 வீக்காக காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து மசால் வடையும் ஸ்வீட் போண்டாவும் தான் சாப்பிட்ருந்தேன். அதை இன்றைக்கி கட் பண்ணணும்னு நினச்சேன், அதை கட் பண்ணிட்டேன். லஞ்சு சாப்பிட ஈவினிங் 5 o'clock கிட்ட ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து மோர் தான் சாப்பிடலான்னு சொல்லி எடுத்தேன், பட் அதுக்கப்புறம் வந்து சரி சாதமே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சுக்கு வந்துட்டு வெள்ளை சாதம், அது கூட வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரை ஒன்று வச்சுருக்கிறேன், ஒரு பாயில்ட் எக், அது கூட வந்துட்டு தட்டைப்பயிறு, கத்திரிக்காய், சேனக்கிழங்கு போட்டு புளிக்குழம்பு, பீட்ரூட் பொரியல், சிறுபருப்பும் தேங்காவும் ஆட் பண்ணியிருக்கிறேன். அது கூட வந்து தயிர் வச்சு வந்து சாப்பிட்ருந்தேன். சாதத்தை 2 பாதியாக டிவைட் பண்ணிவிட்டு பாதிக்கு வந்துட்டு புளிக்குழம்பு வச்சு சாப்பிட்ருந்தேன். பேலன்ஸ் இருந்தது கூட தயிர் ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி மோர் மாதிரி தான் வந்து கரைச்சி வந்து சாப்பிட்ருந்தேன். இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண வீடியோவில் இந்த சார்ட் வந்து கொடுத்துருந்தேன். நிறைய பேர் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து இங்கே வேக்கப் டைம் வந்துட்டு 7 o'clockன்னு போட்டிருக்கேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நாங்கள் கடை வச்சுருக்கோன்னு. ஸோ கடையிலேருந்து வீட்டுக்கு வரதுக்கு 11 o'clock ஆகிடும். தூங்க 11:30க்கு தூங்குவேன். காலையில் ஒரு 7 o'clock எழுந்துப்பேன். ஸோ அதனால தான் அதை அங்கே கொடுத்துருக்குறேன். பட் இன்றைக்கி எழுந்தது வந்துட்டு 7:20க்கு தான் எழுந்திருந்தேன். ஸோ அதனால் நான் அந்த பாக்ஸ் வந்துட்டு டிக் பண்ணல. நீங்கள் என்ன டைமுக்கு எழுந்திருப்பீங்களோ அந்த டைமை வந்துட்டு நீங்கள் அங்கே எடிட் பண்ணிக்கலாம். காலையில் வந்துட்டு ஃபஸ்ட் ஹவர் வந்து ஃபோன் யூஸ் பண்ணல, தண்ணி குடிச்சிருந்தேன். ஹெல்தி மீல்ஸ் தான் வந்து சாப்பிட்ருந்தேன். ஜங்க் எதுவுமே சாப்பிடலை. சின்னதாக ஒரு ஸ்கின் கேர், ஹேர் கேர் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு 10 daysக்கு வந்து வாக்கிங் தான் 20 minutes போக போகிறேன். ஸோ அந்த பாக்ஸ் மட்டும் டிக் பண்ணியிருக்கேன். பேலன்ஸ் எதுவுமே நான் வந்து டிக் பண்ணல. டின்னர் வந்துட்டு 8 o'clock வந்து சாப்பிட்ருந்தேன். ஒரு பாயில்ட் எக்கும் அது கூட கொய்யாப்பழமும் வந்து சாப்பிட்ருந்தேன். ஈவினிங் ரொம்ப லேட்டாக சாப்பிட்டதுனால 10 o'clockலேருந்து நான் மொபைல் யூஸ் பண்ணல, அதனால் நான் அங்கே டிக் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஒரு சின்ன டிப் என்னென்னா, நான் காலையில் ஒரு வாட்டி தான் மொபைல் சார்ஜ் பண்ணுவேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நைட்டு வந்து சார்ஜ் டவுன் ஆகிடும். அகைன் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வந்து சார்ஜ் பண்ணுவேன். இங்கே 7 to 8 hours ஸ்லீப் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ 11:30க்கு தூங்கினேன், 7 மணிக்கு வந்து எழுந்திருந்தேன். ஒரு 7 hours வந்து தூங்கியிருக்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு 1 hour வந்து புது விஷயத்தை கற்றுக்கிறதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன். இங்கே வந்து என்னோடய கம்ப்ளீஷன் ரேட் பார்த்திங்கன்னா ஓவராலாக 73% காட்டுது. எல்லா நாளைக்கும் 100% காட்டணுங்கிறது கிடையாது. டிசிப்ளினாக கன்சிஸ்டன்சியாக இதை ஃபாலோ பண்ணி கடைசியில் வரும்போது 100% ரேட் இருக்கணுங்கிறது தான் என்னுடைய கோல். இன்றைக்கி டே அவ்வளோதான். நாளைக்கு வீடியோவில்